நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பன்னாட்டு திரை பண்பாட்டு மையம் இணைந்து முக்கியமான ஒரு தருணம். பல புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும். ஆனால் இலவசமாக திரைக்கல்வியை வழங்குவதற்காக முதலாக எனக்கு தெரிந்து இந்தியாவில் இதுதான் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு எங்கள் வேந்தர் அவர்களையும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களையும் வருபவர்கள் என அன்போடு வரவேற்கிறோம். சார் அப்படியே ரெண்டு பேரும் अब इतने कैमरा पर चलो क्या सर தேசிய விருது பெற்ற இயக்குனர் அருமை சகோதரர் வெற்றிமாறன் அவர்களை இந்த இனிய நேரத்திலே இங்கே வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல திரளாக வருகை தந்திருக்கிற உங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முன்னாலே குறிப்பிட்டது போல இன்றைய ஒரு தினம் மறக்க முடியாத தினமாக அமைந்திருக்கிறது. நிறைய தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தோடு அகாடமிக் பார்ட்னராக ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் அவரை நல்ல ஒரு இயக்குனராக தெரியும். அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. அவர் இயற்கை விவசாயத்திலே மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட நிறைய நிலங்களை உத்தரமேரூரில் வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் விவசாயத்தில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் குக்கிராமங்களிலிருந்து சினிமா துறைக்கு வர வேண்டும் என்று ஆவலோடு வசதி இல்லாத பின்தங்கிய மாணவர்களை, அதுவும் அந்த குடும்பத்திலே முதல் முறையாக டிகிரி வாங்க வேண்டும் என்ற முதல் மாணவர்களை அவர் வர வைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் அளித்து உணவு அளித்து இலவசமாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய IFIC பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் எனக்கு அது நீண்ட நாள் கழித்து அவரை வேறு ஒரு நிகழ்விலே பார்க்கும்போது அதை குறிப்பிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் மாணவர்களுக்கு படிப்பு, இந்த சினிமா துறையை சார்ந்த படிப்பை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் ஒரு டீமையே ஆர்கனைஸ் பண்ணி அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை அழைத்தார்.
நான் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றபோது தான் அதை அனைத்தையும் தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அவரை பாராட்டினேன். எப்படி உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதை நிறைவேற்றினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏன் நீங்கள் அதை டிப்ளமாவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு டிகிரியாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதை டிகிரியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் கையெழுத்திட்டது அந்த மாணவர்கள் 3 வருடம் சினிமா துறையை சார்ந்த சப்ஜெக்டை படித்து அவங்களுக்கு டிகிரிக்கான ஒரு கையெழுத்து. அது மட்டும் இல்லாமல் அதே மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாணவர்கள் 1 வருடம் PGDCA, அதுவும் சினிமா பற்றி PG கோர்ஸு, அப்புறம் MSc 2 வருடம். இந்த 3 கோர்ஸுக்கும் இப்போது கையெழுத்து போட்டு அகாடமிக் பார்ட்னராக வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவருடைய பன்னாட்டு மையமும் இணைந்து இப்போது வர ஸ்டூடெண்ட்ஸுங்க அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அதே அவர் எப்படி ஃப்ரீயாக பண்ணாரோ அதே மாதிரி வேல்ஸ் பல்கலைக்கழகமும் அவர்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கும். ஸோ அவருடைய ஒர்க் ஷாப் நடக்கும். இங்கே அவங்க ட்ரைனிங் நாங்கள் ஆல்ரெடி விஸ்காம் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு உண்டான சினிமா துறைக்கு சார்ந்த எல்லா வசதிகளும் இங்கே வச்சுருக்கோம். அந்த மாணவர்கள்லாம் இங்கே பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் சாரம் இங்கே எங்களுடைய மாணவர்களுக்கும் அவங்க மாணவர்களுக்கும் சேர்த்து பாடம் எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரூப்பும் இங்கே இட்ஸ் ஒரு டைப் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்க நம்ம இதை யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ பேசி ஒப்பந்தம் பெற்றிருக்கிறோம். ஸோ முதல் முறையாக இயக்குனர் வெற்றிமாறனோட அவருடைய பன்னாட்டு மையத்தினுடைய இதோட வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த சேவை செய்ய இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது வெற்றிமாறன் சார் வந்திருக்காரு, அவரை நான் பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருந்தது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து படம் பண்ணி, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து படம் பண்ணி, இப்படியான ஒவ்வொரு விதமான சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான சூழல் இருக்கிறது, மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு உதவி இயக்குனராக நீங்கள் ஒரு இயக்குனர்கிட்ட பணியாற்றணும் அப்படின்னா பெரிய உங்களுக்கான அந்த என்னென்ன தேவைங்கிறது ஒரு குறைந்தபட்ச அளவில் தான் அந்த இது இருக்கும். ஒரு இயக்குனருக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த இலக்கியங்கள் படிச்சிருக்கணும், அல்லது ஒரு காட்சியை உங்களுக்கு சரியாக சொல்ல வருதா, அல்லது உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கா, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸோ அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸோ அதை தீர்மானிக்கிற இடத்துல பெருசாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு டைரக்டரேட்டை வேலை செய்யும்போது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு பணம், அது பெரிய பணம் அல்லது அவங்க நிறைய நல்ல பணம் கொடுத்தாங்களா இல்லையான்றது பாயிண்ட் இல்லை. ஆனால் நான் சினிமாவை கற்றுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் என்னை கூட சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கோ அல்லது பைக்கில் போனால் பெட்ரோல் போடுறதுக்கோ பணத்தை கொடுத்து நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கினேன். அவங்களுக்கு வேலை செய்கிறது மூலமாக நான் சினிமா கற்றுக்கிறதுக்கான சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த சம்பளம் அதிகமாகுது. சம்பளம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பணம் வச்சுருக்கவங்க அங்கே சேர்ந்து படிக்க முடியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்த சினிமாவை அகடமிக்காக கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுன்ற தாட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. ஃபாதர் ராஜநாயகம் கூட அடிக்கடி பேசுவாங்க. அப்போது ஒரு என்ன இனிஷியலாக என்ன பேசணும்னா, நம்ம ஏன் ஒரு
ஆன்லைனில் ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி ஒன்று நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்போது ஃபாதர் அனுராக் கஷ்யப் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அரௌண்ட் கோவிட் வர்றது கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைனாக இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ்னால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் சீரியஸ்னஸ் இருக்காது, இன்னொன்று நம்மளாலையும் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி அ கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் வித் அன் அன்கன்வென்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஐஏஎஃப்சியை வந்து கன்சீவ் பண்ணோம். அதாவது என்னுடைய இனிஷியேட்டிவாக இருந்தாலும் இந்த ஐடியா வந்து ஃபாதரோட பயிற்சி தான், அவருடைய தாட் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் அது எல்லாமே பண்ணோம். அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுடைய வீடுகளுக்கே நேரடியாக போய் அவங்கள சந்தித்து அவங்களுடைய சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டோம். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்காங்களா, அண்டு சோஷியலி பேக்வர்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம அவங்கள எல்லாருமே செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு ஃபைனலி வி ஷார்ட் லிஸ்டட் ஸ்மால் குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு 1 இயர் டிப்ளமா கோர்ஸாக இருந்தது, 2 இயர்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இது செகண்ட் பேட்ச். அப்போது இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு ரிமெம்பர் வெற்றி துரைசாமி, தேங்க்ஸ். அவர் வந்து அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தப்போ நான் வந்து இடம் தரேன், நாங்கள் எங்களுடைய அந்த ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு பிளாக்கை வந்து நான் ஐஏஎஃப்சிக்காக ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தார். அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து கணேஷ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, இன்ட்ரடியூஸ்னால் இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முதல்ல பேசி, அப்போ ஐஏஎஃப்சியை பற்றி அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கிறோம், வேல்ஸ் வில் சப்போர்ட் யூ, என்ன வேணால் பண்ணுங்க. அப்போ நான் ஃபோனில் பேசினப்போ என்ன சொன்னார், சார் அது உங்களுக்கு இது இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நம்ம செஞ்சுக்கலாம் சார் சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டிகிரியாக பண்ணுங்களேன் அப்படின்னாரு. ஃபாதர் ஆல்சோ அவருக்கும் ரொம்ப நாளாக இது வந்து ஒரு பிஜி டிப்ளமா கோர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருந்தால் இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் மோல்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்குமான இன்றைய சமூக அரசியல் சூழலில் ஊடகங்களை என்னவா கையாளணுன்ற புரிதலை அவங்களுக்கு இன்னும் ஏற்படுத்த முடியுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் இதை இம்மிடியேட்டாக நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதனால் வந்து ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் ஆன் ஃபில்ம், அதுக்கப்புறம் எம்எஸ்சி கோர்ஸ் அண்ட் தென் ஒரு பிஜி டிப்ளமோ, இது 3மே வந்து பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இயரில் இருந்து பிஎஸ்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐஏஎஃப்சியில். சார் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாணவர்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி கொடுக்குறோம். In the hopes that they will be in a position to influence the world to be a better place. எங்களுடைய through screens social equity அப்படின்றது தான் ஐஏஎஃப்சி உடைய மோட்டோ, அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து இன்னைக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா ஸ்க்ரீன், எல்லாமே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் தான். நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் தான். யூடியூபர்ஸ் ஆகிறதும் இன்றைக்கி வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் உட்பட அத்தனையுமே வந்து சமூகத்தோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் அரசியலோடும் சம்மந்தப்பட்ட ஒன்றா இருக்குது. இதில் ஏதோ ஒரு இடத்தில் ஐஏஎஃப்சி மாணவர்கள் வருங்காலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி சமூகத்துக்குள்ள ஒரு குறைந்தபட்ச விவாதங்களை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்வை ரொம்ப மகிழ்ச்சியோடு தொடங்கியிருக்கோம். நன்றி.
வந்து எந்த பணமும் வாங்காமல் பண்ணுறோம். இந்த இனிஷியேட்டிவ்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் எங்களோட சேர்ந்து எங்ககிட்ட எதுவும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஐ மீன் எந்த பணமும் இல்லை அப்படின்னு தான் அவரும் சொன்னார். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம் ஃபீஸ் கூட இல்லை. எல்லா மாணவர்களுக்கு தங்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி தர முடியும். சார், இதை மாணவர்கள் வந்து நம்ம பொருளாதார ரீதியாக ஃபில்டர் பண்ணுறோமா? இந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை பேட்ச் நம்ம போட்டுருக்கோம்? இல்லை, இது வந்து எவ்வளோ நாள் இந்த வருஷம் இந்த அக்ரிமெண்ட் போட்டுட்ருக்கோம். எப்படி போகுது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு பார்த்துட்டு வருஷம் இதை தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். சார், எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் சார்? எல்லாருக்குமே இலவசமாக பண்ணுறோமா இல்லை பொருளாதார ரீதியாக அவங்களை செலக்ட் பண்ணுறோம்? அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்க தான் பண்ண போகிறாங்க. இது வந்து ஐஏஎஃப்சியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கல்வி, அவர்களுக்கு மதிய உணவு இலவசம் தான். அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த கட்டணம் இல்லாமல் பண்ணுறோம். அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார மற்ற பிற காரணிகளும் கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தேர்வு பண்ணுறோம். அண்ட் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு எஸ், அவங்க தான் வந்து எங்களுடைய டார்கெட். அவங்க தான் டார்கெட். சார், கிளாரிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு தங்கும் வசதி சார், அதுதான் சார் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்கும் வசதிகள். ஆமாம், அதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் வந்து அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப செஞ்சு கொடுக்குறோம். யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணல சார். இப்போ இந்த ப்ராசஸில் சார் செலக்ட் பண்ணி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் எதுவும் அட்மிஷன் போடுவீங்களா சார்? உங்ககிட்ட தான் சார். எங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த 500 பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு ஸோ இருக்காங்க. இப்போ அந்த அட்மிஷன்ஸ் அது தனியாக இருக்கும். இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு டிகிரி. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி பியூர்லி இந்த யூஜி, பிஜி, டிப்ளமோ இந்த 3 கோர்ஸில் வெறும் ஐஏஎஃப்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வருவாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது we will have exchange programs of we will be conducting programs including both the students. ஆனா வந்து இப்போ இந்த MOU is for IIFC. வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், இது மாதிரி ஒரு கோர்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஸோ வி கேன் அப்ளைன்ற மாதிரி அவங்க நினச்சிட கூடாது சார். அதுக்காக சொல்லுங்கள், அவங்களால அப்ளை பண்ண முடியாது. எஸ், பட் டிகிரி சர்டிஃபிகேட் will be provided by university. யூனிவர்சிட்டி தான் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். There's a little bit confusion. They come, intake will be done by you and certificate will be given. Yes, and here also we will give all facilities for them for teaching and experience everything. Workshop எல்லாமே. சார், இது அப்ளை பண்றது அவங்களுடைய இங்கே வகுப்பறைகள், அவங்களுடைய ஆடிட்டோரியம், அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐஎஃப்சி மாணவர்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இருக்கு, அது கொடுத்துருவோம். சூழ்நிலையில இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாயிட்டு வராங்க நாளுக்கு நாள். நீங்க வந்து திரைப்படத்துல பல திரைப்படங்கள்ல நீங்களே வந்து காட்சியா வெளிப்படுத்திருக்கீங்க. அப்படி இருந்தும் இளைஞர்கள் வந்து நீங்களே கூட பார்க்கலாம். எப்படி பாக்குறீங்க சார்? இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். எதுக்கும் வந்து நாம எதையுமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஐ யூஸ் டு பி எ ஸ்மோக்கர். நான் வந்து சிகரெட் குடிச்சிருந்தேன், அதை குவிட் பண்ணேன். அண்ட் எந்த விதமான அடிக்ஷனும் வந்து நமக்கு நல்லதில்லை. அதை நாம் கண்டிப்பாக வந்து அப்படி அடிக்டாக இருந்தோம்னா அதை கடக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம உடனே தொடங்கணும். சரி, இதே நிலை நீடிச்சா எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அதாவதுங்க, இந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான மாணவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து 98% 97% எடுத்த மாணவர்களுக்கு தான் இடம் கொடுப்பாங்க. ஆனால் வேட்ஸ் பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஜஸ்ட் பாஸ் 50% எடுத்திருந்தால் கூட நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம். ஏன்னா
அந்த 50% மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியுமே அட்மிஷன் கிடைக்காது. அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காதுன்னும் போது அவங்க வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்து அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு போகாத மாதிரி எவ்வளோலாம் எங்களால் ட்ரை பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். சார், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இந்த கஞ்சா போதை பழத்தில் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க திரைக்கதையிலையும் காட்சிப்படுத்துறீங்க, உங்க வார்த்தை ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதனாலதான் உங்களுக்கு கேட்குறேன், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுவே வந்து கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல, பள்ளி மாணவர்களே கஞ்சா போதைக்கு அடிமையாகி தகராறுல ஈடுபடுறதை நம்ம ஊடகத்தின் வாயிலா பார்க்கணும். இதை வந்து தடுக்கக்கூடிய வகையில அரசாங்கம் எப்படி செயல்படணும், பெற்றோர்கள் எப்படி செயல்படணும், நண்பர்கள் குறிப்பா நண்பர்கள் எப்படி? பெற்றோர்கள் வந்து என்னன்னா முதல்ல வந்து இதை பத்தி நம்ம பசங்களோட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், என்ன இருக்கு அப்படின்றத சொல்லணும். ஏன் நம்ம வந்து அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விளக்கணும். அப்புறம் நாம் வந்து முதல்ல வந்து சொல்கிறத விட செய்யணும். நம்ம எந்த பழக்கத்துக்கும் அடிமையாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அரசு எப்போதும் வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஹார்ஷாக நடவடிக்கை எடுக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் சார் ரெடியாக இல்லை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் ஓவர் த ஃபோன் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் சார், ஐஏஎஃப்சின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ இம்மீடியட்டாக வந்து சரின்னு சொன்னார். ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் பண்ணல, பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்து இட்ஸ் எ கிரேட் ஜெஸ்டர். தேங்க்யூ. வாடிவாசல் அப்டேட், வாடிவாசல் அப்டேட். விடுதலை ஷூட்டிங் இன்னும் 20 நாளில் முடியுது. விடுதலை 2 அதுதான் இப்போதைய அப்டேட். நிறைய போயிட்டு இருக்குங்க. ஆல்ரெடி இப்போ லண்டனில் பண்ணிட்டு இருக்கோம், சிங்கப்பூரில் நடந்துருக்கு, கூடிய வரையில் துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம்.